இயேசுவுக்கு அன்பானவர்களே, இரட்சகராகிய கிறிஸ்து ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசம் முடித்த பின்பாடு அவருக்கு மிகுந்த பசி உண்டு. அப்பொழுது பிசாசானவன் இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, இந்த கற்களை அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று சொன்னான். இயேசு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்கிறவன் அல்ல என்று கூறினார். அடுத்து, தாழ குதியும் என்று கேட்டார். உன் தூதர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றார். மூன்றாவது முறையாக, இந்த பூமியின் மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை பணிந்து கொள், எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். இயேசு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர மற்றொருவரையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பால போ சாத்தானே என்று அதட்டி அப்புறப்படுத்தினார். அதன்படி இயேசு சாட்சியின் வசனத்தால் சாத்தானை வென்றார். ஆனால் அவன் இதே முறைமையை கைக்கொண்டு இக்காலகட்டங்களிலே கிரியை செய்து வருகிறான். எப்படி எனில், ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மனுஷர் காணும்படியான ஜெபம் கேட்கப்படாது என்று. மனுஷர் காணும்படியான ஜெபத்தை செய், அப்போதான் தேவன் கேட்க மாட்டார் என்று சொல்லி பிசாசு அப்படி ஒரு வழியை பின்பற்ற செய்து நாசப்படுத்துகிறார். இன்னொரு புறம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று நீ பெருமை பேசு என்று சொல்லி பெருமை பேச வைத்து இப்படியும் சிலரை நாசப்படுத்தி வருகிறார். இன்னொரு புறம், தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உன்னை நீயே புகழ்ந்து கொள், நீ கர்த்தரால் புகழப்படக்கூடாது என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிற கூட்டத்தையும் ஏற்படுத்தி விட்டான். அடுத்ததாக, சத்திய வசனத்தை பேசாதே, கட்டுக்கதைகளை பேசி ஜனங்களை நாசப்படுத்து என்று சொல்லி, சத்திய வசனத்தை பேசினால் ஜனங்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள், கட்டுக்கதைகளை பேசினால் ஜனங்கள் ஆனந்த சந்தோஷமாய் கேட்பார்கள், எனினும் அவர்கள் ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று சத்துரு கட்டுக்கதைகளை பேச வைத்து இப்படியும் நாசப்படுத்தி வருகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்க, இந்த கட்டுக்கதைகளை கேட்டு இந்த கட்டுக்கதைகளால் நாம் நியாயந்தீர்க்கப்பட போகிறதில்லை. சத்திய வசனத்தின் அடிப்படையில் தான் நியாயந்தீர்க்கப்பட போகிறோம். எனவே இக்காலகட்டங்களிலும் அவர்கள் சாட்சியின் வசனத்தால் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொன்னபடி, இந்த சத்திய வசனத்தின் ஆதாரத்தின்படிதான் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அறிய முடியும், மோசம் போக்குகிறவர்களை தெரிந்து கொள்ள முடியும், நல்வழி காட்டிகளை தெரிந்து கொள்ள முடியும். இயேசுவின் வசனத்தை கைக்கொண்டு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாயிருப்போம். தெசலோனிக்கே சபையார் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதுபோல எல்லாவற்றையும் சத்திய அடிப்படையிலே ஆராய்ந்து உங்களை நீங்களே தற்காத்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். ஆமென்.